அந்த காலகட்டங்கள்ல கமலஹாசன், ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு டாப் நடிகர்களாக இருந்தார்களோ, அவங்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில ஒரு நடிகர் இருந்திருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் தான். நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் கடைசியாக தனுஷ் அவர்களுடன் அநேகன், அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிச்சாரு. ஸோ அந்த படங்கள் எல்லாம் பெரிதாக சோபிக்கல. அதற்கு முன்னாடி உடல்நலம் சரியில்லாததால பல வருடங்கள் அவர் படங்கள் நடிக்காமல் இருந்தாரு. ஸோ அநேகனுக்கு பிறகு அவர் அடுத்தடுத்த தொடர்ச்சியாக படங்கள்ல நடிப்பார் அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதுமே எதிர்பார்த்தாங்க. காரணம் இவருக்குன்னு உள்ள ஃபேன் பேஸ் தற்போது வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆகையால அடுத்தடுத்து சினிமா படங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள்ல பல ரசிகர்கள் அறிவுறுத்திட்டுமே இருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதற்கு ஒரு சில கட்சிகளுக்கு பிரச்சாரம் கூட பண்ணியிருந்தாரு நம்ம நவரச நாயகன் அவர்கள். பாட்டு பாடி வாக்கு சேகரித்த நவரச நாயகன் அவர்கள் தற்போது உடல்நிலை சரியில்லை அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஸோ சமீபத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேர்ல சந்தித்து அவருடைய உடல்நலம் விசாரிச்சிருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வழக்கமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அமெரிக்கா சென்று தன்னுடைய உடல் முழுவதுமாக பரிசோதிவிட்டு மீண்டும் திரும்புவாரு. சோ அந்த டாக்டரை நவரசநாயகன் அவர்களுக்கு பரிந்துரையுமே பண்ணிருக்காரா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த செயலை கண்டு நவரசநாயகன் அவர்களே நெகிழ்ந்து போய் உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.